கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடிய ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, சோதனை வரும் பொழுது என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது எத்தனை பேருக்கு அது முடியும்? வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்களுக்கு விசுவாசம் எதுக்கு, அந்த விசுவாசத்துக்கு எதுக்கு பரீட்சை வருது அப்படின்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. எதுக்கு பரீட்சை வருது அப்படின்னா, பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்தும்படிக்கு என்ன சொல்றாரு? நீ ஆண்டவர் மோரியாவில் போய் உன்னுடைய குமாரனை பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா என்ன பண்ணணும், நம்ம போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே இவர் தன்னுடைய மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்த போறார். ஆனா ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க காப்பாற்றுகிறார். ஆபிரகாமை, உன் பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய மகனை காப்பாற்றும்படிக்கு அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அப்ப இதனால என்னாச்சு அப்படின்னா, அங்க அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, நிச்சயமாக அவர் காப்பாற்றுகிற தேவன். இப்ப பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா பரீட்சை இல்லாம பாஸ் பண்ணணும் அப்படின்னா உலகத்துல எதுவுமே இல்லை இல்லைங்களா? எப்பவுமே எல்கேஜில இருந்தே என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரீகேஜில இருந்தே ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, எல்கேஜில இருந்தே எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப அப்படிங்கும் பொழுது பரீட்சை இல்லாம ப்ரமோஷன் இல்லை, பரீட்சை இல்லாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அததான் இங்கேயும் வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்ன சொல்றாங்க, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை வந்துச்சு, ஆனா அது ப்ரொமோஷன்ல தான் முடிஞ்சது. அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதுவாதான் ஆண்டவர் நடத்தினார். ஆம்பரியமானவர்களை, இன்றைக்கு நீங்களும் கூட ஐயோ ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்லாம் சொல்லி நீங்க கவலையோடு காணப்படுகிறீர்களா? முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இப்படி பரீட்சை வருது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாக தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டுவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால பொறுமை, அது விசுவாசம், அது பரீட்சை அப்படிங்கிறது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். நிச்சயமாக நன்மைகளுக்கு ஏதுவாக தான் அவர் நடத்துவார். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது பலவித எனக்கு மட்டும் ஏன் அப்படி, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா எங்க பார்த்தாலும் சோதனை வேதனை அப்படின்னு சொல்லி நீங்க பலவிதமான சோதனையில் அகப்படும் போது சாம பொறுமையா விட்டுருங்க. ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை பாடி துதிச்சு ஃப்ரீயா இருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அதே போல பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயா ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு அவர்கிட்ட விட்டுட்டு நீங்க பொறுமையா இருங்க. நிச்சயமா அதனுடைய பலன் உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ உலகில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சபாத நல்ல விலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் அந்த பொறுமையை தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நீர் உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீர் ஆபிரகாமை சோதித்தீர், ஆனால் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வந்தது, ஆனாலும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு மகனை வைத்துதான் இந்த உலகத்தையே ஆண்டவரே அப்பா அந்த சந்ததி இவனமாய் பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே அப்பா, நீர் அப்படி உடைய ஜனங்களை ஆண்டவரே அப்பா கால காலமாக நித்தியமாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டு பொறுமையோடு வாழ தேவரே நீர் பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க பலனை கொடுத்து உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.